Screen share. Screen clear இருக்கா? Stuck ஆகுதா? மேம் கிளியரா இருக்கு மேம். Okay. So good evening. இன்னைக்கு வந்து குட் மார்னிங். இன்னைக்கு வந்து நம்ம இந்த டிஷ்யூஸ் லெசனுடைய 4th லெக்சர் வந்து பார்க்க போறோம். போன லெக்சர்ல வந்து நம்ம பிளான்ட் டிஷ்யூ ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அனிமல் டிஷ்யூ வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த அனிமல் டிஷ்யூல வந்து எபிதீலியல் டிஷ்யூ, அதுக்கப்புறமா கனெக்டிவ் டிஷ்யூடைய ஒரு பேசிக் இன்ட்ரோடக்ஷன் வந்து பார்த்தோம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம கனெக்டிவ் டிஷ்யூல இருக்கிற இந்த சப்போர்ட்டிங் கனெக்டிவ் டிஷ்யூ எஸ்பெஷலா ஸோ கனெக்டிவ் டிஷ்யூல நம்ம பார்த்தோம்ல நல்லா இருந்துச்சு. எஸ். ஸோ கனெக்டிவ் டிஷ்யூல வந்து 3 டைப் ஆஃப் டிஷ்யூஸ் வந்து இருக்கும். ப்ராப்பர், சப்போர்ட்டிங், அப்புறமா ஃப்ளூயிட். ப்ராப்பர் டிஷ்யூல வந்து ஸ்டோரேஜ் அந்த வேலையெல்லாம் பார்த்துக்கும். இதுல வந்து ஏரியோலார், அடிப்போஸ், ஃபைப்ரஸ் இந்த 3 டிஷ்யூ வந்து உள்ள வரும். சப்போர்ட்டிங் டிஷ்யூல வந்து கார்டிலேஜ் போன், நம்ம உடம்புக்கு வந்து எது சப்போர்ட் தருதோ அதுதான் வந்து சப்போர்ட்டிங் டிஷ்யூ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதுல பாத்தீங்கன்னா கார்டிலேஜ் அப்புறமா போன் இருந்துச்சு. ஃப்ளூயிட் டிஷ்யூ பாத்தீங்கன்னா அதுல வந்து பிளட் லிம்ப். ஸோ போன கிளாஸ்ல நம்ம ப்ராப்பர் டிஷ்யூ ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ப்ராப்பர் கனெக்டிவ் டிஷ்யூ. ஸோ இந்த கிளாஸ்ல வந்து நம்ம சப்போர்ட்டிங் கனெக்டிவ் டிஷ்யூல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த சப்போர்ட்டிங் கனெக்டிவ் டிஷ்யூனா என்ன சொல்லி ஃபர்ஸ்ட் அது பார்க்கலாம். ஸோ கனெக்டிவ் டிஷ்யூனாலே வந்து என்ன பண்ணும், அது வந்து கனெக்ட் பண்ணும், சப்போர்ட் பண்ணும், பைண்ட் பண்ணும், அப்புறமா ப்ரொடெக்ட் பண்ணும். அதர் டிஷ்யூ, மற்ற டிஷ்யூ அப்புறமா வந்து மற்ற ஆர்கன்ஸை வந்து என்ன பண்ணும், அது ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ இதுல மெயினா என்ன இருக்கு, செல் இருக்கு, மேட்ரிக்ஸ் இருக்கு. ஸோ மேட்ரிக்ஸ்க்கு மேல, மேட்ரிக்ஸ் வந்து கிரவுண்ட் மாதிரி, செல் வந்து அதுல இருக்கிற நம்ம நடக்கிறோம்ல அதெல்லாம் நம்மலாம் செல்ஸ் மாதிரி. ஸோ இந்த கிரவுண்ட் அப்புறமா செல், இந்த மேட்ரிக்ஸ் அப்புறமா செல் தான் இதுல மெயின் ஃபீச்சர். இந்த மேட்ரிக்ஸ்ல வந்து ஃபைபர்ஸ் அப்புறமா வந்து கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸால ஃபில் ஆயிருக்கும். எப்படின்னா கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ் மீன்ஸ் லைக் சாண்ட். இப்போ கிரவுண்ட்ல வந்து சாண்ட் அப்புறமா வந்து கிராசஸ் இருக்கிற மாதிரி. ஸோ கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ் தான் வந்து இந்த சாண்டா பிளே பண்ணுது. ஃபைபர்ஸ் தான் வந்து இதுல கிராஸ் மாதிரி பிளே பண்ணுது. இது டோட்டலா வந்து அந்த கிரவுண்ட கம்ப்ளீட் பண்ணுது. கரெக்டா? அதான் இந்த மேட்ரிக்ஸ் இதை கம்ப்ளீட் பண்ணுது. ஸோ மேட்ரிக்ஸ் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் இந்த கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ், அதுக்கப்புறமா நிறைய ஃபைபர்ஸ், இதுல நிறைய செல்ஸ் வந்து அட்டாச் ஆயிருக்கும். ஸோ கனெக்டிவ் டிஷ்யூல வந்து 3 மெயின் டைப்ஸ் இருக்கு. ப்ராப்பர் கனெக்டிவ் டிஷ்யூ, சப்போர்ட்டிங் கனெக்டிவ் டிஷ்யூ, அப்புறமா ஃப்ளூயிட் கனெக்டிவ் டிஷ்யூ. இதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா சப்போர்ட்டிங் கனெக்டிவ் டிஷ்யூ. ஸோ சப்போர்ட்டிங் கனெக்டிவ் டிஷ்யூ வந்து இது வந்து ஏன் இந்த கனெக்டிவ் டிஷ்யூ, இது எல்லாமே ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் டிஷ்யூ. ஸோ கனெக்டிவ் டிஷ்யூல இருந்து ஒன்னொன்னும் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுவே வந்து அந்த தன்னை மாத்திக்கிச்சு. அதெல்லாம் ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ இந்த ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் டிஷ்யூ வந்து ஏன் வந்து உருவாகுச்சுன்னா ரிஜிடிட்டி அப்புறமா சப்போர்ட் தரதுக்காக. சோ நம்ம பாடிக்கு வந்து அந்த அது பிக்ஸ்டா நிக்க, ஸ்டேபிளா இருக்க, சப்போர்ட்டா ஒரு ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரக்சரா இருக்கிறதுக்காக, ஒரு சப்போர்ட் தரதுக்காக நம்ம பாடிக்கு வந்து இந்த கனெக்டிவ் டிஷ்யூ வந்து நம்ம பாடியில வந்து உருவாகுச்சு. இது வந்து எவால்வ் ஆச்சு. ஏன் இட் இஸ் ஸ்பெஷலைஸ்டு ஃபார் ப்ரொவைடிங் ரிஜிடிட்டி அப்புறமா சப்போர்ட். இதுல பாத்தீங்கன்னா 2 இருக்கு. என்னது, கார்டிலேஜ் அப்புறமா போன். கார்டிலேஜ் அண்ட் போன். ஃபர்ஸ்ட் கார்டிலேஜ்னா என்னதுன்னு பார்க்கலாம். கார்டிலேஜ் வந்து ரொம்ப ரொம்ப ஃபிளெக்சிபிளா இருக்கும். செமி ரிஜிட் சப்போர்ட்டிங் கனெக்டிவ் டிஷ்யூ. செமி ரிஜிட்னா வந்து ரொம்ப வந்து சாஃப்டாவும் இருக்காது, ரொம்ப ஹார்டாவும் இருக்காது. ஸோ மீடியமான லெவல்ல வந்து கார்டிலேஜ் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா உங்களோட நோஸோட டிப்ல பார்க்கலாம், எல்லாம் வந்து இயர்ஸ் அங்க வந்து நீங்க பார்க்கலாம். இங்கெல்லாம் போன்ஸ் இருக்கு, ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கும். இப்ப நார்மலா நம்மளோட ஆர்ம்ஸ் லெக்ஸ் இருக்கிற போன்ஸா இருக்கு, அதெல்லாம் அது வந்து போன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இங்க கார்டிலேஜ் இருக்கு. கார்டிலேஜ் வந்து ரொம்ப சாஃப்டா பிளெக்சிபிளா இருக்கும். நம்மளால அதை வந்து எந்த டைரக்ஷன் வேணாலும் ஆட்ட முடியும். அதுக்கப்புறமா இது செமி ரிஜிடா இருக்கும். செமி ரிஜிட்னா வந்து ஹாஃப் பார்ஷியலா, ரொம்ப வந்து ஸ்ட்ராங்கா இருக்காது, ரொம்ப வந்து சாஃப்டாவும் இருக்காது, நடுவுல வந்து இது இருக்கும். இது எங்கெங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இது சப்போர்ட் அப்புறமா பிளெக்சிபிலிட்டிக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. சப்போர்ட் அப்புறமா பிளெக்சிபிலிட்டி. சோ இங்க இருக்கு இந்த பாயிண்ட். சப்போர்ட் அண்ட் பிளெக்சிபிலிட்டிக்காக நம்ம கார்டிலேஜ் வந்து யூஸ் ஆகும். சோ ஒரு டைப் ஆஃப் கனெக்டிவ் எந்த டைப் ஆஃப் டிஷ்யூ படிச்சாலும் அதோட ஃபங்க்ஷன் எங்க பிரசன்டா இருக்கு, அதுல என்ன கிளாசிபிகேஷன் கொடுத்திருக்காங்க,
இது மூணுமே உங்க கிளியர் ஆயிடுச்சு, அந்த டிஷ்யூ வந்து கம்ப்ளீட் ஆயிடும். சோ இதுல வந்து நம்ம கனெக்டிவ் டிஷ்யூ பார்த்தோம். கனெக்டிவ் டிஷ்யூல வந்து இது இதுல வந்து என்ன கிளாசிபிகேஷன் இருக்கோ அது வந்து நம்ம டீட்டெயிலா படிக்கணும். கரெக்டா? இதுல ஃபர்ஸ்ட் கார்டிலேஜ். கார்டிலேஜ் வந்து எங்க இருக்கு? இட் இஸ் ஃபவுண்ட் இன் தி இயர், நோஸ், ஜாயிண்ட், அதுக்கப்புறமா நம்மளுடைய ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட். ஸோ நம்ம ஃபுட் பைப் மாதிரி நம்ம ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட்ல எல்லாம் வந்து இந்த கார்டிலேஜ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். ட்ரேக்கியால வந்து இந்த கார்டிலேஜோடைய ரிங்ஸ் மாதிரி இருக்கும். ஏன் வந்து இந்த ரிங்ஸ் வந்து அந்த பைப்ல இருக்குன்னா, பைப்ல ரிங்ஸ் இருக்கும். அப்போதான் வந்து இந்த பைப் வந்து கொலாப்ஸ் ஆகாம இருக்கு. அண்டர் பிரஷர் இருக்கும் போது அது கொலாப்ஸ் ஆகாம இருக்க வந்து இந்த ரிங்ஸ் எல்லாம் பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகே, இல்லைன்னா வந்து நம்ம அந்த பைப் வந்து ஏதாவது நம்மளால பிரீத் கூட பண்ண முடியாது. சோ கார்டிலேஜ்ல பாத்தீங்கன்னா இது வந்து கார்டிலேஜ் ஒரு கைண்ட் ஆஃப் டிஷ்யூ. கரெக்டா? சோ டிஷ்யூல என்ன, டிஷ்யூ எதால மேடா இருக்கு? செல்லால மேடா இருக்கு. அந்த செல் பேர் என்னதுன்னா கான்ட்ரோசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ கான்ட்ரோசைட் செல்லால வந்து மேடா இருக்கு. சோ இதுல குடுக்கலையா? கான்ட்ரோசைட்ஸ் செல் பேர் வந்து கான்ட்ரோசைட்ஸ் நம்ம எழுதிக்கலாம். கான்ட்ரோசைட்ஸ், கான்ட்ரோசைட்ஸ். இதுதான் வந்து கார்டிலேஜ் ஒரு டிஷ்யூ. இதுக்குள்ள இருக்கிற செல் பேர் தான் வந்து கான்ட்ரோசைட்ஸ். இது என்ன பண்ணும்னா இந்த கான்ட்ரோசைட் வந்து கான்ட்ரோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேஜ் இருக்கும் இதுல. எப்படி வந்து நம்மளுக்கு வந்து பேபி, எம்ப்ரியோ, அப்புறமா அடல்ட், இந்த ஸ்டேஜ்லாம் வந்து நம்ம இருக்கோம் ஒரு ஹியூமன் லைஃப்ல. அதே மாதிரி இந்த இந்த டிஷ்யூக்குள்ள இருக்கிற செல் கான்ட்ரோசைட்ல ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்டேஜ் இருக்கும். அந்த ஸ்டேஜ் பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கான்ட்ரோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கான்ட்ரோபிளாஸ்ட். இது என்ன பண்ணுனா, ரெண்டு வேர்டு கான்ட்ரோசைட்ஸ் அப்புறமா கான்ட்ரோபிளாஸ்ட். கான்ட்ரோசைட் வந்து ஒரு இம்மெச்சூர் ஃபார்ம்ல தான் இருக்கும் போது இதை கான்ட்ரோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணா அந்த மேட்ரிக்ஸ், கனெக்டிவ் டிஷ்யூனால என்ன இருக்கணும்? அந்த மேட்ரிக்ஸ் இருக்கணும். அப்புறமா அந்த மேட்ரிக்ஸ் செல் ஃபைபர்ஸாலையும் கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸாலையும் ஃபில் ஆயிருக்கணும். அப்புறமா செல்ஸ் இருக்கணும். இதுதான் மெயின் ஸ்ட்ரக்சர். கீ ஸ்ட்ரக்சர் இப்படிதான் இருக்கும் கனெக்டிவ் டிஷ்யூவோடைய எல்லா டிஷ்யூஸும். கார்டிலேஜ், போன், பிளட் எல்லாமே. இதுல இந்த மேட்ரிக்ஸ் வந்து இந்த கான்ட்ரோபிளாஸ்ட் தான் செக்ரேட் பண்ணும். இதுதான் வந்து அந்த மேட்ரிக்ஸ் வந்து கொடுக்கும். அப்போதான் அந்த மேட்ரிக்ஸ்லாம் வந்து கம்ப்ளீட் ஆகும். இதோட மெச்சூர்டு ஃபார்ம் தான் வந்து கான்ட்ரோசைட்ஸ். இது என்ன பண்ணும்னா வந்து இந்த மேட்ரிக்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணும். சோ கான்ட்ரோபிளாஸ்ட் வந்து இந்த மேட்ரிக்ஸை செக்ரேட் பண்ணும். கான்ட்ரோசைட் வந்து இந்த மேட்ரிக்ஸ், இது இம்மெச்சூர் ஃபார்ம், இது மெச்சூர் ஃபார்ம். சோ இம்மெச்சூர் ஃபார்ம் வந்து இந்த மேட்ரிக்ஸை உருவாக்கும் ஃபர்ஸ்ட் செக்ரேட் பண்ணும் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி. அதுக்கப்புறமா கான்ட்ரோசைட் மெச்சூர் ஃபார்ம் என்ன பண்ணும்? இந்த மேட்ரிக்ஸை மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கும். இந்த கான்ட்ரோசைட்ஸ் பாத்தீங்கன்னா வந்து இது வந்து சின்ன சின்ன குரூப்பா வந்து ஒரு சின்ன சின்ன குரூப்பா வந்து ஃபார்ம் ஆயிட்டு வந்து இருக்கும். The cells lie in the matrix. The cellsனா என்னது? Chondrocytes. They lie in the matrix singly or in groups of 2 or 4. So இது சிங்கிளா ஒரே ஒரு செல்லா கூட இருக்கலாம், இல்லைன்னா குரூப்பா கூட இருக்கலாம். அந்த குரூப் பேர் உங்களுக்கு கொடுக்கல, சோ அது வேண்டாம். சோ அந்த குரூப்பாவும் அது ஃபார்ம் ஆயிருக்கலாம், இல்லைன்னா வந்து அந்த fluid filled space is nothing but matrix சொல்றாங்க. அந்த மேட்ரிக்ஸ் எல்லாம் fluidஆல ஃபில் ஆயிருக்கும்ல அங்க. சோ அந்த மேட்ரிக்ஸ்ல இந்த செல் சிங்கிள் கூட இருக்கலாம், இல்ல குரூப்பா கூட ஃபார்ம் ஆயிருக்கலாம். செல் பேர் வந்து கான்ட்ரோசைட்ஸ். இதுக்குன்னா போன்ல ஆஸ்டியோசைட் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. அப்படின்னா கான்ட்ரோசைட் நம்ம தெரிஞ்சிருக்கோம்ல. சோ கான்ட்ரோ அந்த வேர்டு வந்தாலே வந்து அது கார்டிலேஜ். ஆஸ்டியோ அந்த வேர்டு நம்ம அனிமல் கிங்டம்ல கூட வந்து கான்ட்ரோ, அந்த ஃபிஷ் பார்த்தோம்ல, அதுல வந்து போனி ஃபிஷ், அப்புறமா வந்து கார்டிலேஜினஸ் ஃபிஷ், அதுல கூட கான்ட்ரோ, ஆஸ்டியோ அந்த வேர்ட் வந்து யூஸ் ஆயிருக்கு. கரெக்டா? சோ எங்கெல்லாம் உங்களுக்கு கான்ட்ரோ வருதோ இட் மீன்ஸ் கார்டிலேஜ், எங்கெல்லாம் வந்து ஆஸ்டியோ வருதோ அதெல்லாம் போன். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த கார்டிலேஜ் ஒரே ஒரு நிமிஷம். ஓகே, சோ இந்த கார்டிலேஜ் பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். கரெக்டா? இந்த கார்டிலேஜ் எப்படி இருக்கும்னா, இது எலாஸ்டிக்கா இருக்கும், பிளெக்சிபிளா இருக்கும். இதோட மேட்ரிக்ஸ்குள்ள என்னென்ன இருக்கும்? ரெண்டு திங்ஸ் இருக்கும். ஒன்னு கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ், அதுக்கப்புறமா ஃபைபர். இந்த மேட்ரிக்ஸ்ல வந்து எல்லோ ஃபைபர்ஸ் வந்து இருக்கும். என்ன கலர்ல இருக்கும்? இட் ஹேஸ் எல்லோ ஃபைபர்ஸ். இதோட மேட்ரிக்ஸ்ல எஸ்பெஷலா
ஓகே, ஆஸ் இன் தி பின்னா ஆஃப் இயர். ஸோ இயரோடைய பின்னால வந்து இங்க கரெக்டா. ஸோ நீங்க இந்த கம்பெல்லாம் குத்துவாங்கல்ல, அங்க அதான் பின்னா அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க வந்து இந்த கார்டிலேஜ் வந்து பிரசன்ட் இருக்கும். அதுக்கு மேல கொஞ்சம் ஓகேங்களா, அங்கெல்லாம் கார்டிலேஜ் பிரசன்ட் ஆயிருக்கும். இயர் பின்னானா ஸோ ஃபுல் இயரோடைய அந்த எக்ஸ்டர்னலா வந்திருக்குல்ல, அதுதான் வந்து பின்னான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இது குத்துறது மட்டும் இல்ல, டோட்டலா. இப்போ இந்த மேட்ரிக்ஸ் வந்து இந்த மேட்ரிக்ஸ்குள்ள வந்து கான்ட்ரின் அப்படின்னு ஒரு கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸால வந்து அது கவர் ஆயிருக்கு. ஸோ நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். அப்போ உங்களுக்கு வந்து எல்லா பாயிண்ட்ஸும் டுகெதரா வந்த மாதிரி இருக்கும். ஸோ கனெக்டிவ் டிஷ்யூல வந்து 2 பார்ட் இருக்கும், செல் அப்புறமா மேட்ரிக்ஸ். மேட்ரிக்ஸ்ல மேட்ரிக்ஸ்ல 2 பார்ட்ஸ் இருக்கும். ஒன்னு கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ், அதுக்கப்புறமா ஃபைபர்ஸ். இந்த இப்போ நம்ம படிக்கிற இந்த சப்போர்ட்டிங் கனெக்டிவ் டிஷ்யூல எஸ்பெஷலா கார்டிலேஜ்ல இந்த மேட்ரிக்ஸ்ல இருக்கிற கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ் பேர் வந்து கான்ட்ரின். கான்ட்ரின் அந்த இப்போ அந்த மேட்ரிக்ஸ்ல ஃபைபர்ஸ் இருக்கும்ல, அந்த ஃபைபர்ஸ் எப்படி இருக்கும்னா எல்லோ கலர்ல இருக்கும். எல்லோ ஃபைபர்ஸ் கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ் பேரு கான்ட்ரின். ஸோ மேட்ரிக்ஸோட திங் வந்து முடிஞ்சிருச்சு. செகண்ட் பாத்தீங்கன்னா செல்ஸ். இந்த செல்ஸ் பேரு கான்ட்ரோசைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மெச்சூர் ஃபார்ம். இம்மெச்சூர் ஃபார்ம் இருக்கும்போது இது கான்ட்ரோபிளாஸ்ட் சொல்லுவாங்க. இது சிங்கிளா கூட இருக்கலாம் அந்த மேட்ரிக்ஸ்ல, இல்லைன்னா இது 2 or 4 குரூப்ஸா கூட ஃபார்ம் ஆயிருக்கலாம். இந்த மேட்ரிக் இந்த செல்ஸ் வந்து மெச்சூரா இருக்கும் போது இந்த மேட்ரிக்ஸை மெயின்டைன் பண்ணும். இம்மெச்சூரா இருக்கும் போது இந்த மேட்ரிக்ஸ் வந்து அது டெவலப் அது செக்ரீட் பண்ணும். இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, the cartilage is a flexible and strong type of connective tissue in most of the vertebrates, usually occurring as part of their endoskeleton. ஸோ அவங்களோட ஸ்கெலிட்டனுடைய ஒரு பார்ட்டா வந்து இந்த கார்டிலேஜ் வந்து இருக்கும். இது ஃபிளெக்சிபிளாவும் இருக்கும், ஸ்ட்ராங்காவும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது மோஸ்ட் வெர்டிபிரேட்ஸ் தான் வந்து இது ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ நம்ம லாஸ்டா வெர்டிபிரேட்ஸ் பார்த்தோம்ல. ஸோ அனிமல் கிங்டம்ல லாஸ்ட் சப்ஃபைலம் பார்த்தோம்ல, வெர்டிபிரேட்ஸ். அது அதுல வந்து இது மோஸ்ட் வெர்டிபிரேட்ஸ். வெர்டிபிரேட்ஸ் என்னென்ன வரும் இதுல? கான்ட்ரோஇச்திஸ், ஆஸ்டியோஇச்திஸ், அதுக்கப்புறமா வந்து ரெப்டீலியா, ஆம்பிபியா, மெமாலியா, இந்த எல்லா குரூப்பும் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து கார்டிலேஜ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும் மோஸ்டா அப்படின்னு சொல்றாங்க. இந்த கார்டிலேஜ் வந்து கால்சிஃபைடு கால்சிஃபைடு அப்படி அந்த வேர்டு வந்தாலே அது கால்சியம் சால்ட்டால மேட் ஆயிருக்கு. அந்த டெபாசிட் வந்து கால்சியம் சால்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ கால்சிஃபரஸ், கால்சிஃபைடு அப்படின்னு சொல்லி எங்க பார்த்தாலும் இட் மீன்ஸ் இட் ஹேஸ் கால்சியம் சால்ட்ஸ். வேர் கால்சியம் சால்ட்ஸ் ஆர் டெபாசிட் இன் தி ஹெட், where calcium salts are deposited in the as in head of long bones. ஸோ இதுல வந்து என்ன இருக்குன்னா கால்சியம் சால்ட் வந்து டெபாசிட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ நம்ம ரிவைஸ் பண்ணலாமா கார்டிலேஜ் மறுபடியும்? ஸோ சப்போர்ட்டிங் கனெக்டிவ் டிஷ்யூல வந்து கார்டிலேஜ் ஒரு டைப். கார்டிலேஜ்ல வந்து மேட்ரிக்ஸ், அப்புறமா கிரவுண்ட் மேட்ரிக்ஸ், அதுக்கப்புறமா செல் இருக்கும். செல் பேர் கான்ட்ரோசைட். இது வந்து இம்மெச்சூர் ஃபார்ம்ல இருக்கும், அது கான்ட்ரோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து என்ன பண்ணும், இந்த மேட்ரிக்ஸை செக்ரேட் பண்ணும். இந்த மேட்ரிக்ஸ் இப்போ உருவாயிடுச்சு. இந்த மேட்ரிக்ஸ் 2 பார்ட் இருக்கு, கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ், அதுக்கப்புறமா ஃபைபர்ஸ். கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ் வந்து கான்ட்ரின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபைபர்ஸ் வந்து எல்லோ கலர்ல இருக்கும். இப்போ இந்த கார்டிலேஜ் உடைய லொகேஷன் வந்து பார்க்கலாம். கார்டிலேஜ் எங்க இருக்கும்? மோஸ்ட் வெர்டிபிரேட்ஸ்ல பின்ன மோஸ்ட் வெர்டிபிரேட்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். அவங்க எண்டோஸ்கெலிட்டனோட பார்ட்டா, ஓகேங்களா, போன்ஸ் எப்படி வந்து அந்த ஸ்கெலிட்டனோட பார்ட்டா வந்து இருக்கும். இப்போ எஸ்பெஷலா மேமல்ஸ்ல பாத்தீங்கன்னா இது இயரோடைய பின்னால இருக்கும், நோஸோடைய டிப்ல கூட இருக்கும். அப்புறமா வந்து தான் போதும், பின்னா ஆஃப் இயர், அப்புறமா நோஸோடைய டிப். இந்த கார்டிலேஜ்ல வந்து கால்சியம் சால்ட் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு, அவ்வளவுதான். ஸோ கார்டிலேஜ்ல என்ன அந்த அந்த கனெக்டிவ் டிஷ்யூவோட டீடைல்டா பார்த்துட்டோம், எங்க பிரசன்ட் ஆயிருக்கு, அதுக்கப்புறமா இதுல என்ன இருக்கு. இந்த 3 தான் வந்து நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ செகண்ட் சப்போர்ட்டிங் கனெக்டிவ் டிஷ்யூ பார்க்கலாம். அது என்னதுன்னா போன். போன்ல பாத்தீங்கன்னா போன் என்ன சொல்றது, போன்லயே வந்து அந்த மேட்ரிக்ஸ் பேர் வந்து ஆசின் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? ஆசின் மேட்ரிக்ஸ். ஸோ போன் கார்டிலேஜோட மேட்ரிக்ஸ் பேர் என்னது? அது கார்டிலேஜோட மேட்ரிக்ஸ் பேர் கான்ட்ரின். போனுடைய மேட்ரிக்ஸ் பேர் வந்து ஆசின். ஸோ இதுவும் சீல கான்ட்ரின்
கான்ட்ரோசைட், ஆஸ்டியோசைட். இது இப்போ இதுவும் சில இது ஓல அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ கார்டிலேஜ்னா சி, போன்னா வந்து ஓல வந்து அதோட வேர்ட்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இங்க கான்ட்ரின், இங்க ஆஸ்டின். அப்புறமா இங்க கான்ட்ரோசைட்ஸ், இங்க வந்து ஆஸ்டியோசைட்ஸ். ஆஸ்டியோசைட்ஸ் என்னது போனுடைய cells. Okay, bone cells. So matrix is composed of osin. Matrix is also contains calcium salt, phosphorus salt and மெக்னீசியம் சால்ட். ஸோ இந்த கார்டிலேஜ் வந்து எதால மேடா இருக்கு? வெறும் கால்சியம் சால்ட்டால மேடா இருக்கு. இதுல வந்து கால்சியம் சால்ட் இருக்கு, பாஸ்பரஸ் சால்ட் இருக்கு, அப்புறமா மெக்னீசியம் சால்ட் கூட இருக்கு. So matrix in mammalian long bone such as a thigh bone is arranged in concentric rings. இப்போ நீங்க mammals நம்ம அனிமல்ஸ் அவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா லாஸ்ட் சப்ஃபைலம். எஸ், மேட்ரிக்ஸ். லாஸ்ட் கிளாஸ். ஸோ லாஸ்ட் கிளாஸ் மெமாலியா. இதுல பாத்தீங்கன்னா இப்போ நம்ம அனிமல்ஸ், ஹியூமன்ஸ், நார்மலா ஹியூமன்ஸ் வச்சுக்கோங்க. ஹியூமன்ஸ்ல தை போன் தான் வந்து இருக்கிறதுல வந்து லாங்கஸ்ட் போன். ஸோ இந்த லாங்கஸ்ட் இந்த மாதிரி பெரிய பெரிய போன்ல இருக்கும்போது அந்த மேட்ரிக்ஸ் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்குன்னா ரிங்ஸ் மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கும். கான்சென்ட்ரிக் ரிங்ஸ் மாதிரி இருந்துச்சு. ஸோ பெருசுல இருந்து சின்னது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ரிங்ஸ் வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும் அந்த மேட்ரிக்ஸ்ல. ஓகேங்களா? ஸோ இது மேட்ரிக்ஸ் எப்படி அரேஞ்ச் கான்சென்ட்ரிக் ரிங்ஸ் அரேஞ்ச் ஆயிருக்கும். இல்ல எஸ்பெஷலா எங்க எக்ஸப்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எங்க போன்ஸ், மேமலுடைய பெரிய லாங் போன்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். லாங் போன்ஸ். இப்போ நெக்ஸ்ட் மேட்ரிக்ஸ் பத்தி பார்த்தாச்சு. இப்போ செல்ஸ் பாத்தீங்கன்னா போன் செல் பேரு ஆஸ்டியோசைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து லேமெல்லேனா இந்த ரிங் மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்லல மேட்ரிக்ஸ்ல. இந்த மேட்ரிக்ஸ்ல ரிங் மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கும். இந்த ரிங்ஸ் இந்த பேர் தான் வந்து லேமெல்லே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கான்சென்ட்ரேட்டட் ரிங்ஸ் இன் தி மேட்ரிக்ஸ் ஆர் கால்ட் அஸ் லேமெல்லே. ஜஸ்ட் ரிங்ஸ் வந்து லேமெல்லே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லேமெல்லேல வந்து இது அரேஞ்ச் மேல இருக்கும் அப்படியே. ஓகே, இட் லைஸ் ஆன் தி லேமெல்லே. ஸோ இந்த சப்ஸ்டன்ஸ்க்கு மேல வந்து செல்ஸ் வந்து இப்படி லை ஆயிரும். ஓகே, so it lies on lamellae. Osteocytes give out a branched process which join with those of adjoining cells. Some bones have central cavity which contains a tissue that produces blood cells. The substance contained in the bone cavity is called bone marrow. So bone marrow அப்படின்னு சொல்லி இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த bone marrow தான் வந்து இந்த blood cell, ரெட் பிளட் செல், ஆர்பிசி, ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? சோ இந்த ஹீமோகுளோபின் இந்த முக்கியமான நம்ம பாடிக்கு வந்து தேவை இருக்கிற இந்த பிளட் செல்ஸ், ஹீமோகுளோபின் அது வந்து எங்க வந்து உருவாகுதுன்னா, எங்க ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா இந்த போன் மேரோல தான். சோ யாருக்கு வந்து போன் மேரோ வந்து ரொம்ப அதுல ஏதாவது டிஃபெக்ட் இருக்கோ அவங்களுக்கு வந்து ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கும். இல்ல ஹீமோகுளோபின் வந்து அவங்களுக்கு வந்து அதிகமா ப்ரொடியூஸ் ஆகாது. இந்த பிளட் செல்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் ஆகாது. ஆக்சிஜன் குறைபாடு இருக்கும். அப்புறமா ரெஸ்பிரேஷன்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஸோ நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து அனேமிக் அவங்க எல்லாம் வந்து ஆயிடுவாங்க. சோ இந்த போன் மேரோல என்ன வந்து ப்ரொடியூஸ் ஆகும்? பிளட் செல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். சோ போன் மேரோல போனோட கேவிட்டி, சோ போன் எப்படி இருக்குன்னா வரையலாம். சோ போன் இதான் வச்சுக்கோங்க. சோ போன் சோ என்னால எவ்வளவு நீட்டா வரைய முடியுமோ வரையறேன். சோ போன் இருக்குன்னா இதுக்குள்ள ஒரு கேவிட்டினா என்னது? ஸ்பேஸ். இந்த ஸ்பேஸுக்குள்ள வந்து இந்த போன் மேரோ வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. மேபி நீங்க அந்த கோட்டுடைய போன்ஸ் எல்லாம் வந்து சாப்பிடுவாங்கல்ல, அப்போ வந்து அதுல உள்ள ஒரு ஒயிட் சப்ஸ்டன்ஸ் வந்து அதை எடுத்து சாப்பிடுவாங்க பாருங்க. சோ அதுதான் வந்து போன் மேரோ. ஓகே, இஃப் நீங்க பாத்துருந்தா உங்களுக்கு தெரியும். சோ இந்த போன் மேரோ பாத்தீங்கன்னா இந்த போன் மேரோல இருந்து எங்க இருந்து வந்து ஸ்டார்ட். சோ இந்த போன் மேரோல இருந்து தான் வந்து என்ன ஆகும்? இந்த பிளட் செல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அது இம்பார்ட்டன்டான பாயிண்ட். சோ இது எல்லா போன்ஸ்லயும் இருக்குன்னு சொல்லல, சில எந்த போன்ஸ்ல வந்து அந்த ஸ்பேஸ் இருக்கோ. ஓகேங்களா? சோ என்ன போன்ஸ்ல வந்து அந்த ஸ்பேஸ் இருக்கோ, அந்த கேவிட்டி இருக்கோ, அங்கதான் அந்த போன் மேரோ வந்து பிரசன்டா இருக்கும். அங்கதான் பிளட் செல்ஸ் இருக்கும். சோ சம் போன்ஸ் ஒன்லி ஹேவ் போன் மேரோ.
Some bones have a central cavity which contains a tissue that produce blood cells. So சில போன்ஸ்ல மட்டும் என்ன ஆகும், சில போன்ஸ்ல மட்டும் உள்ள வந்து ஒரு சென்ட்ரல் கேவிட்டி இருக்கும். அப்படின்னா சென்ட்ரலா உள்ள வந்து ஸ்பேஸ் இருக்கும். அங்க ஸ்பேஸ் இருக்கும் போது ஒரு டிஷ்யூ இருக்கும். அந்த டிஷ்யூ பேர் தான் போன் மேரோ. இந்த போன் மேரோல இருந்தா என்ன ஆகும், இந்த பிளட் செல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, ஸோ ஜஸ்ட் சம் போன்ஸ். ஸோ உங்களுக்கு எக்ஸாம்ல வந்து ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம். சம் போன்ஸா, மோஸ்ட் போன்ஸ் எல்லாம் நேமிங் போன்ஸோட நேம் வந்து கொடுப்பாங்க. இதுல எது போன் மேல பிரசன்ட் ஆயிருக்கும், இல்ல எது வந்து பிளட் செல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆஸ்டியோசைட்ஸ் கிவ் அவுட். ஓகே, ஸோ இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இதுல. இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த போன்ஸ் ஆர் ஆஃப் டூ டைப்ஸ். இந்த போன்ஸ் வந்து ரெண்டு டைப் ஆஃப் போன் இருக்கு. ஒன்னு வந்து ஸ்பாஞ்சி, அப்புறமா ஒன்னு வந்து காம்பாக்ட். ஸோ ஸ்பாஞ்சி போன்ல பாத்தீங்கன்னா அதுல இந்த போன் செல்ஸ் இஸ் நத்திங் பட் ஆஸ்டியோசைட்ஸ். இது எப்படின்னா இர்ரெகுலரா அரேஞ்ச் ஆயிருக்கும். ஓகேங்களா, ஸ்பாஞ்சினா எங்கேயோ வந்து அது ஒரு அரேஞ்ச்மெண்டே இருக்காது, ஒரு ஆர்டரே இல்லாம வந்து அது இர்ரெகுலரா வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா காம்பாக்ட். காம்பாக்ட்னா வந்து நீங்க பாத்தீங்கன்னா பெரிய பெரிய போன் எல்லாம் பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் தை போன்ஸ், அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா இதோட இதுல வந்து ஒரு அரேஞ்ச்மெண்ட் வந்து கரெக்டா இருக்கும். ஓகே, லிங்க் ஒர்க் ஆகலையா மறுபடியும்? 1 minute, ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு கிளாஸ் ஜாயின் பண்ண.